வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் வளர்க்குறது வந்து சப்பை மேட்ரு சால்ட் வாட்ரு. இப்போ புதுசாக இந்த ஃப்ரேசஸை வந்து தம்பி பையன் சொன்னால் கற்றுக்கிட்டேன். ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். என்ன சொல்கிறது, கத்திரிக்காய்லாம் ஒரு காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கத்திரிக்காய் வளர்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரே செடியில் எவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 17-18 கத்திரிக்காய் ஒரே சிட்டிங்கில் பறிச்சிருக்கேன். பிஞ்சாகவே பறிச்சிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி காலேஜுக்குமே அதுதான் கொண்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி கத்திரிக்காயாக பறித்து குழம்பு வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் வளர்க்குற கத்திரிக்காய் பறித்து குழம்பு வைக்கும்போது அதுக்கு ருசியே தனி தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் செடிக்கு வந்து நான் தொடர்ந்து நிறைய உரங்கள் கொடுத்துட்டு வரேன். அது வாரம் 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்குற ஒரு உரமும் நான் வந்து தொடர்ந்து கொடுக்குற உரம், எல்லா செடிகளுக்குமே கொடுக்குற உரம். குறிப்பாக வந்து கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா இதுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு வர ஒரு உரம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன உரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுக்கு வந்து 5 விதமான இலைகள் நமக்கு வேணும். முருங்கை இலை எடுத்துக்கோங்க. முருங்கை இலை தான் வந்து நமக்கு ஒரு மேஜிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். முருங்கை இலை, அதுக்கப்புறம் வந்து சீதா மரத்தோட இலைகள், அது வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். சீதா மரத்து இலைகள், வேப்ப மரத்து இலைகள், கொய்யா மரத்து இலைகள், அப்புறம் பப்பாளி இலைகள். இது சின்ன பப்பாளி இலையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வீட்டில் நிழலில் ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துலேயோ இல்லை மாடியில் இருக்க ரூம்லேயோ தரையில் துணியை விரிச்சுட்டு அது மேலே காய வச்சுருங்க. நிழலில் காய வைங்க. நல்லா சுக்காக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை வந்து இந்த மாதிரி 20 லிட்டர் தண்ணியில் ஒரு 10-15 ஸ்பூனு இந்த இலையோட தூளை போட்டுட்டு 2 நாள் நல்லா ஊற விட்டுடுங்க. 48 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. தண்ணி நல்லா புளிச்சு ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எதுலேயும் டைல்யூட் பண்ணவே வேணாம். இந்த தண்ணியை எல்லா செடிக்கும் ஒரு 1/2 லிட்டர், தொட்டிய சைஸை பொறுத்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் அப்படின்னு ஊற்றி விடுங்க. நான் எப்படி ஊற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு முதல்ல வந்து இதை டைல்யூட் பண்ண மாட்டேன். இந்த தண்ணியை செடி ட்ரையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பில் இருந்து இந்த கலவையிலேருந்து ஒரு 1/2 லிட்டரு இல்லை 3/4 லிட்டர் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வருவேன். என் தொட்டி நல்ல பெரிய தொட்டி, அதனால் நான் வந்து நல்லா 1 லிட்டர் அளவுக்கே இன்றைக்கி வந்து கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, மக்காச்சோளம் இது மாதிரி மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிற எல்லா காய்கறி செடிகளுக்குமே கொடுக்கலாம். இதை ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பூச்சி தொல்லையும் வந்து இருக்காது. ஏன்னா இதில் வந்து பப்பாளி இலை இருக்குது, கொய்யா இலை இருக்குது, வேப்பிலை இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.